வெல்கம் டு மாமியா சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரைக்கீரை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு பேன்ல லைட்டா ஹீட் ஆனோன்னு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல கழுவி வச்சிருக்க கீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையோட ஒரு 5-6 குட்டி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம கீரை கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கீரையோட கலர் சேஞ்சே ஆகாது, அப்படியே சேம் பச்சை கலர்லேயே இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறட்டும். இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் ஒரு பருப்பு மத்தை வச்சு. உங்ககிட்ட பருப்பு மத்தை இல்லைன்னா லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வரும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ இதை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இந்த கீரைக்கு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சாச்சு. இதை கீரையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நிறம் மாறாத சத்தான கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.